ஹலோ, வெல்கம் டு எபிசோட் நம்பர் 2. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா SA 240. ஓகேவா? தட் இஸ் ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் ரிலேஷன் டு ஃப்ராட். ஒரு ஃப்ராட் நடக்குது இல்லை, ஃப்ராட் நடக்கணும்னு இல்லை, வென் இட் கம்ஸ் டு த கிளைண்ட் இல்லை, அந்த இடத்துல ஃப்ராடுங்கிற ஒரு எலிமெண்ட் இருந்தா நம்ம என்ன செய்வோம்? ஃப்ராடுங்கிற எலிமெண்ட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க நம்ம என்ன செய்வோம்? ஃப்ராடுங்கிற எலிமெண்ட் ஒருவேளை இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம்னா என்ன ஆகும்? அதுக்கு என்ன பண்றது? லைக் கைண்ட் ஆஃப் ஃப்ராட் இன் ஆல் ஆங்கிள்ஸ். ஓகே, நீங்க ஆடிட் பண்ண போற கிளையண்டோட பிளேஸ்ல when it comes to fraud, how will you react? இதுதான் இந்த என்டையர் டைமென்ஷன் as we were discussing in the last episode. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ரெண்டு விஷயங்களை நம்ம இந்த எபிசோட்ல ஸ்பெஷலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, you have something called as a fraud triangle அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ட்ரையாங்கிள் எப்படின்னா ஒரு ஒரு பிரமிட் மாதிரி இருக்கும். நான் சும்மா இங்க வரைஞ்சி வச்சிருக்கேன், தெரியுதான்னு பாருங்க. ஓகேவா? இதுல PORன்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் when it comes to this triangle, you have three things in this triangle. ட்ரையாங்கிள்ல ஒரு 3 டைமென்ஷன் இருக்கு ஃப்ராடுக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ராட் பண்றவங்களுக்கு why fraud is being committed அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு 3 விதமான பதில்கள் இருக்கு. அதாவது என்ன, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இல்ல ஒரு கிளையண்டோட பிளேஸ்ல என்னென்ன மாதிரி ஃப்ராட் நடந்துச்சுங்கிற டேட்டா வச்சு they have formed a fraud triangle. ட்ரையாங்கிள்ல டைமென்ஷன் நம்பர் 1 அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு இடத்துக்கு நம்ம நடந்து போறோம், கீழே ஒரு கோல்டு செயின் கிடக்கு. ஓகேவா? ஒரு 5 பவுனுக்கு நல்ல நல்ல வெயிட்டா ஒரு செயின் கிடக்கு. அந்த இடத்துல சிசிடிவி கேமரால யாருமே இல்ல. அந்த இடத்துல அந்த செயின் என்னோடது அப்படின்னு கிளைம் பண்றதுக்கு யாருமே அந்த இடத்துல இல்ல. நீங்க அதை எடுத்துட்டு போனா கூட நீங்க தான் எடுத்தீங்கன்னு உங்களை காமிச்சு கொடுக்கறதுக்கும் அங்க எந்த ஒரு கண்ட்ரோல் சிஸ்டமும் இல்ல. அது பாட்டு சும்மா ரோட்ல கிடக்கு. சரி, சும்மா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துட்டு போயிடுறீங்க. ஸோ இப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, தி ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஃப்ராட் பண்ணணும், இன்னொருத்தோட நகை திருடணும்னு நான் நினைக்கல. ஆனா கீழே கிடக்கும் போது அது என்ன டெம்ப் பண்ணுதுல, அதையும் சும்மா கீழே கிடக்கணும், நான் எடுத்தா யாருக்கு தெரிய போகுது பெருசா? ஸோ நான் அதை திருடிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்ப என்ன ஆகும்னா, யூ ஹாவ் கைண்ட் ஆஃப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி தேர். உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாது, நம்ம எடுத்தாதான் யாருக்கும் தெரியாது இல்ல, லெட் மீ டூ இட் அப்படியே நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, அதுக்கு பேரு you commit a fraud because there existed some opportunity and நீங்க எடுத்தா கூட உங்களை யாருமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்க செய்றீங்கல்ல, அது ஒரு டைமென்ஷன். டைமென்ஷன் நம்பர் 1 இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. டைமென்ஷன் நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தப்ப அது ஃப்ராட். ஓகே, அது ஃப்ராடுங்கிறது ரெண்டு வகை, நிறைய வகையில ஃப்ராட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த ஃப்ராட பண்றதுக்கு முதல் தூண்டுகோல் உங்களுக்கு என்னவா இருந்தது? ஆப்பர்ச்சுனிட்டி. நமக்கு கிடைச்சிருக்கு, எடுத்துட்டு போவோம், நம்ம என்ன மாட்டவா போறோம்? அது நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்கறது. அதாவது வருஷத்துக்கு நீங்க 500 கார் வித்துதான் ஆகணும்னு ஷோரூம்ல உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது. அப்ப நீங்க ஆல்ரெடி ஒரு 490 கார் வித்துட்டீங்க, இன்னும் ஒரு 10 கார் வித்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் வரும். எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இன்சென்டிவ் மட்டும் ஒரு 2 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம்ல நீங்க ஆல்ரெடி 490 சேல் பண்ணிட்டீங்க, இன்னும் ஒரு 10 சேல் கணக்குல காமிச்சா போதும், ஆட்டோமேட்டிக்கா யூ வில் பிகம் எலிஜிபிள் ஃபார் த இன்சென்டிவ். அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? சாதாரண சூழ்நிலையில என்ன நார்மலா விட்டீங்கன்னா எனக்கு ஃப்ராட் செய்யணும்ன்ற டெம்டேஷன் வரல. ஆனா எனக்கு மேல நீங்க தலை மேல ஒரு ப்ரெஷர் வைக்கிறீங்க. என்ன ப்ரெஷர்? 490 வித்திருக்கீங்க, ஆனா 500 அப்படிங்கிற அந்த மார்க்கை டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் உண்டு, ப்ரொமோஷன் உண்டு, அப்படி இப்படின்னு எனக்கு உனக்கு இன்சென்டிவ் இருக்கு, உனக்கு ப்ரொமோஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஏதோ ஒரு அன்டியூ ப்ரெஷர் உன்னை மேல இருக்கு. அந்த அன்டியூ ப்ரெஷர் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்? நான் என்னோட உயிரை கொடுத்து வேலை செஞ்சாலும் என்னால 480 490 தாண்ட முடியலப்பா. நம்பர் ஆஃப் சேல்ஸ் என்னால 490 கிராஸ் பண்ண முடியல. நான் ஆர்கானிக்கா ஒர்க் பண்ணிருக்கேன், கரெக்டா ஒர்க் பண்ணிருக்கேன், நான் எந்த ஒரு தில்லு முள்ளு பண்ணல, எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு தான் வரேன். ஆனா மார்ச் மாசம் எண்டுக்குள்ள நான் 500 டச் பண்ணணும். ஆல்ரெடி மார்ச் 10 தேதி ஆயிடுச்சு, இன்னும் 20 நாள்ல நான் எப்படியாவது 10 சேல்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லும் பொழுது, இந்த இடத்துல உண்மையா அடுத்த 20 டேஸ்ல என்னால எக்ஸ்ட்ரா 10-15 கார் சேல் பண்ண முடியுமான்னு தெரியல, அதனால நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு ஒருத்தர் ஃப்ராடு பண்றதுக்கு தூண்டுகோலா இருக்கிறது அந்த கம்பெனியினுடைய இன்சென்டிவ் பாலிசி, ப்ரொமோஷன். நீங்க இதெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு, இதெல்லாம் பண்ணாதான் நீங்க சீனியர் மேனேஜர் ஆகலாம், அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு எம்ப்ளாயியின் மீது வைக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர். அதனால கூட ஒருத்தர் ஃப்ராட கமிட் பண்ணலாம். மூணாவதா ஒரு டைமென்ஷன் இருக்கு. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டைமென்ஷன், செகண்ட் டைமென்ஷன் நான் சொன்ன ரெண்டுமே இயல்பா நடக்கிறது.
அதாவது என்னன்னா, நான் போனேன், ரோட்ல அது கடந்துச்சு, நான் எடுத்துக்கிட்டேன். என்ன யாரும் கேட்கல, நான் வச்சுட்டேன். இதுல என்ன பெரிய தப்பு இருக்கு? இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஐ அம் நாட் கோயிங் டூ கெட் காட். அதனால நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு டைமென்ஷன். 2வது டைமென்ஷன் என்ன அப்படின்னா, நீ தான் எனக்கு அந்த பிரஷர் குடுத்த. நான் சாதாரணமா தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நீ தான் எனக்கு 5000 சேல்ஸ் பண்ணணும், 500 சேல்ஸ் பண்ணணும், இது பண்ணணும், உனக்கு இது கிடையாது, அது கிடையாதுன்னு என்ன ரொம்ப நீங்க பிரஷர் பண்ணும்போது, வேற வழி இல்லாம நான் என்ன பண்ணேன், போகஸா 10 சேல்ஸ் மார்க் பண்ணேன். அவ்வளவுதான். அப்படிங்கிற மாதிரி அவங்க தே வில் கம் அப் வித் ரீசன்ஸ். இது 2 கூட பரவாயில்ல. இந்த 2 டைமென்ஷன் பரவாயில்ல. இந்த 3rd டைமென்ஷன் ஒண்ணு இருக்கு. அது வந்து இட்ஸ் வெரி, வெரி, வெரி டேஞ்சரஸ் அண்ட் இட் ஹாஸ் டு பி நம்ம வந்து ஒரு ஃப்ராட் நடந்திருக்கான்னு பார்க்கும்போது, மத்த 2 ரீசன விட இந்த ரீசன் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஹெவிலி பிவோட்டல் பிகாஸ் இந்த 3வது டைமென்ஷன்ல இருக்கிற ஃப்ராட பண்றவனுக்கு, அவன் பண்றது தப்புன்னு தெரிஞ்சாலும், அவன் அதுக்குன்னு ஒரு நியாயம் வச்சிருப்பான். நான் என்ன பண்றது? இதெல்லாம் கேட்கறாங்க. அதனால தான் இப்படி பண்ணேன். அது ஆக்சுவலி வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஹவ் டு யூ கால்? இது வந்து இட்ஸ் இட்ஸ் என்டையர்லி ஃப்ராடுலன்ட். இது நம்ம செய்யவே கூடாது. உனக்கு யாருமே பிரஷர்லாம் போடல. நீ இத பண்ணு, அத பண்ணு. அதனால நான் இத பண்ணேன். நோபடி புட் பிரஷர் ஆன் யூ. யூ டுக் த பிரஷர். யூ மேபி இன்கிரீஸ் த லைஃப் ஸ்டைல். நீ புதுசா ஒரு ஆடி கார் வாங்கிட்ட. நீ புதுசா வந்து ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வாங்கிட்ட. நீ புதுசா வீட்டு ஹவுஸ் இஎம்ஐ லோன் போட்டுட்ட. உன் லைஃப் ஸ்டைல நீ திடீர்னு இன்கிரீஸ் பண்ணிட்ட. உனக்கு அதோட பண செலவுகளை சமாளிக்க முடியல. சோ நீங்க வந்து ஃப்ராட் பண்ற. ஏதாவது கேட்டா என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் உலகத்துல நல்லா இருக்காங்க. எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கவங்களும் இவ்வளவு பெரிய லைஃப் ஸ்டைல் வாழ்றாங்க. நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு என் குடும்பத்துக்காக உழைக்கிறேன். என் லைஃப் ஸ்டைல் மட்டும் இப்படி இருக்கு. அதனால தான் இது திருடுனேன்னு they will tell you dummy reasons. You know that these are dummy reasons because ஒரு ரியலிஸ்டிக்கான பர்சன் வந்து எப்போதுமே அந்த மாதிரி ஒரு ஃப்ராடுலன்ட் வேலையை பண்ண மாட்டாங்க. அவ்வளவு ஒரு ப்ராமிசிங்கான பர்சன் அப்படி பண்ண மாட்டாங்க. ஆனாலும் சில பேர் எப்படி பண்றாங்கன்னா, ரேஷனலைஸ் பண்ணுவாங்க. நான் பண்ணது கரெக்ட். ரீசனபிளா ஆக்குவாங்க அது. இது பாரு நான் செய்றேன்ல, இந்த ரீசன் இதனாலதான் கொலை பண்ணவனுக்கு கூட ஒரு ரீசன் இருக்கும். கொலை செய்யறவன் கூட ஒரு ரீசன் வச்சுதான் கொலை பண்ணுவான். யாரும் வந்து சும்மா ஜாலியா இருக்குன்ட்டு யாரையும் போய் கொலை பண்ணிட்டு போக மாட்டான். கரெக்டா? அப்படி சும்மா ஜாலியா இருக்கு, சும்மா சுட்டு சுட்டு விளையாண்டா அப்படின்னு ஜாலியானா அவன் பைத்தியம்னு அர்த்தம். when you are physically handicapped or physically you are challenged na, sorry physical challenge, sorry mentally challenged, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மூளை பாதிப்பு இருக்குன்னா தான் நீங்க சும்மா சிரிச்சுக்கிட்டே எல்லாரும் சொல்லுவீங்க. மத்தபடி மென்டலி யூ ஆர் நார்மல் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? யூ வில் ஹாவ் அ ரீசன் டு டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். அப்போ கொலை பண்றவனுக்கு கூட அக்யூசேட்டரியா நான் இது ஏன் தெரியுமா பண்றேன், இதனால தான் பண்றேன், அவனுக்கு கூட ஒரு நியாயம் இருக்கும். அவனுக்கு ஒரு நியாயம் இருக்கிறதுனால அது நியாயமாயிட போறது இல்ல. தட்ஸ் நாட் யூனிவர்சல் ஜஸ்டிஸ். ஸோ யூனிவர்சல் ஜஸ்ட் அப்படிங்கிறது என்ன? யூனிவர்சலி எது கரெக்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அதை தாண்டி சில பேரோட ஆட்டிடியூடும், சில பேரோட அவங்க ரீசன் கற்பிக்கிற விதமும், அவங்க ரேஷனலைஸ் பண்றாங்க பத்தி, இது கரெக்ட் தான், நான் இதனால தான் இப்படி பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கிற பீப்புள் உங்களோட மேனேஜ்மெண்ட்லயும் உங்களோட எம்ப்ளாயீஸாவோ இருந்தாங்கன்னா, அவங்க கண்டிப்பா தப்பு செய்யணும்னு துணிறவன் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பான். அந்த மாதிரி ஆட்டிடியூடும் ரேஷனலைஸ் பண்ணக்கூடிய மனப்பாங்கு இருக்கவங்க எப்படியாவது ஒரு ஃப்ராட பண்ணிட்டு அதுக்கு ஒரு நியாயம் கற்பிப்பாங்க. இப்போ நம்ம இது இந்த மாதிரியா ஃப்ராட் இந்த மாதிரி நடக்குது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினால நடக்குது, இல்ல ஒரு பிரஷர் ஆர் இன்சென்டிவால நடக்குது. இன்னொரு சைடு வந்து they telling that the third reason is that நான் செய்வேயா, நான் இப்படிதான் செய்வேன், என்ன உனக்கு, இதான் என் ரீசன் அப்படின்னு அவங்கள ரேஷனலைஸ் பண்ணிக்கிற மாதிரியும் அது நடக்கும். இப்ப நம்ம வந்து ஆடிட்டரா உள்ள போகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்கணும்னா, ஃப்ராடுங்கிறது உள்ள எப்படி அந்த ஃப்ராடுங்கிற எலமெண்ட் உள்ள வந்து அந்த அந்த சூழ்நிலையோட நம்ம எப்படி பொருத்தி பார்க்க போறோம். ச்சே, இவ்வளவு சூப்பரா இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்கு, இவ்வளவு சூப்பரா உங்களோட மேனேஜ்மெண்ட் இருக்கு, இங்கெல்லாம் ஃப்ராடு நடக்க வாய்ப்பே இல்லப்பா அப்படிங்கிற அளவுக்கு உள்ள இன்ஹெரண்டா உள்ள கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே அடிக்குவேட்டா எஃபெக்டிவா எல்லாமே பக்காவா இருந்துச்சுன்னா, நீங்க தாராளமா அந்த ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரிய சைன் ஆஃப் லைக் யூ கேன் மேக் பீஸ் வித் இட். பிகாஸ் உங்களுக்கு தெரியும்ல, கீழே கடந்தா எடுத்துட்டு போறவன் தான் முதல் கேட்டகரி. ஸோ கீழே கடக்க போறதும் இல்ல, அது கடந்தா எடுக்கிறவன பாக்குறதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜும் இருக்கு, மீன் சிசிடிவியும் இருக்கு. விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில தப்பு பண்றவன பிடிக்கிறதுக்கு ரொம்ப நிறைய வழிகள் இருக்கிறதுனால அந்த கேட்டகரி நம்பர் 1ல இருக்கான் தப்பு பண்ண போறது இல்லை. 2வது கேட்டகரியில நம்ம இப்போ எப்படி செக் பண்ணுவோம்? அன்ரீசனபிளா ஒரு வருஷத்துல 5000 காரை செல் பண்ணு, ஒரு வருஷத்துல 7000 காரை செல் பண்ணு அப்படின்னு ரொம்ப ஹவு டு யூ கால் தட், ரொம்ப அன்ரீசனபிளா, ரொம்ப ரியாலிட்டிக்கு ஒத்து வராத அளவுக்கு ஒரு பெரிய டார்கெட்டை கொடுத்து அதை அச்சீவ் பண்ண சொல்லி நம்ம மேல ஒரு ப்ரெஷரை வைக்கிறாங்கன்னா அப்பதான் அந்த செகண்ட் டைமென்ஷன் ஒர்க் ஆகும்.
ஏன்னா நீ மேல அவ்வளவு ப்ரெஷர் போட்ட தாங்க முடியாம நான் இதை பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க செகண்ட் கேட்டகரியில. அந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு ப்ரெஷரே போடலைன்னா ஆப்வியஸ்லி கேட்டகரி நம்பர் 1 அண்ட் கேட்டகரி நம்பர் 2 மூலியமா நடக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த ஃப்ராட நம்மளால தடுக்க முடியும். இந்த சென்ஸ் தடுக்க முடியும்னா அந்த மாதிரி ப்ரெஷரே கொடுக்கல மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து ப்ரெஷர் இல்ல. அதே மாதிரி கேட்டகரி நம்பர் 1ல வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் வீக்கா இருந்தாலே என்ன திருடிட்டு போவேன். இன்டர்னல் கண்ட்ரோல் ஸ்ட்ராங்கா இருக்கு. யூ டோன்ட் ஹேவ் எனி ஆப்பர்ச்சுனிட்டி டு கமிட் ஃப்ராட். ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணாம நீங்க அவங்கள கூட ப்ரெஷரும் பண்ணாம இருந்தீங்கன்னா அவங்க தாராளமா மேஜர் சங்க் ஆஃப் ஃப்ராட் வந்து நடக்க போறது இல்ல. அப்ப இந்த 3வது கேட்டகரி ஆஃப் ஃப்ராடு நீ என்னதான் இன்டர்னல் கண்ட்ரோல் நல்லா பண்ணியிருந்தாலும் நீ என்னதான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம இருந்தாலும் அவன் பண்றதான் பண்ணிட்டு தான் இருப்பான். ஸோ அந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பீப்புள் அந்த என்டிட்டிக்குள்ள இருக்காங்களா? இல்ல ஒருவேளை அங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆட்டிடியூட் அப்படிதான் இருக்கா? அங்க இருக்கிற கவர்னன்ஸ்ல டு தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் இருப்பாங்க. மேனேஜ்மெண்ட்டுக்கு மேல ஒருத்தவங்க இருப்பாங்க. TCWG டு தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ். அவங்களோட மென்டாலிட்டி, அவங்களோட ஆட்டிடியூடு, அவங்களோட பர்செப்ஷன் எப்படி இருக்கு? அவங்களுமே ஒரு மாதிரி எதை வேணா பண்ணிட்டு நம்ம வந்து நியாயப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான கோட்பாடுகளோட அவங்க இருக்காங்களா? இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஃப்ராட் இங்க நடக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். அதுக்கு பேர் தான் நான் சொன்ன மாதிரி ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ சிம்டம்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா ஃப்ராட் நடக்க வாய்ப்பு அதிகம். சிம்டம்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா ஃப்ராடு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஃப்ராட் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகேவா? இதை தாண்டி ஃப்ராடை பொறுத்த அளவுல நமக்கு 2 விஷயங்கள் தெரியணும். ஒண்ணு வந்து என்னன்னா ஃப்ராட் டன் பை மேனேஜ்மெண்ட் ஆர் எம்ப்ளாயி, லைக் 2 விதமா வந்து ஃப்ராட் பண்ணலாம். நம்பர் 1 என்ன அப்படின்னா fraudulent financial reporting. மேம் இதான மேம் fraudulent financial reporting அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து சேல்ஸ் வந்து மொத்தமா எவ்வளவு நடந்திருக்கும்? 100 மூட்டை சிமெண்ட் வித்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 90 மூட்டை தான் வித்துச்சுன்னு எழுதிடுவாங்க. 10 மூட்டைக்கு வாங்கின சிமெண்ட் காசு பாக்கெட்டுக்குள்ள போட்டு போயிடுவாங்க. அபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நடந்தத நடக்காததா எழுதுறது கணக்குல, நடக்காதத நடந்த மாதிரி கணக்குல எழுதி அவங்களுக்கு சாதகமா அந்த பினான்சியல் ரிப்போர்ட்டிங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா that is called as fraudulent financial reporting அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? or fraudulent what reporting அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த fraudulent financial reporting அவங்க எதுக்காக பண்றாங்கன்னா ப்ராபப்ளி உங்களுக்கு நிறைய ரெசிப்ட் பணம் வந்திருக்கும். அதை கொஞ்சம் சப்ரஸ் பண்ணுன்றதுக்காக சில சேல்ஸை டம்மி பண்ணிடுவாங்க. நடக்காத மாதிரி காமிப்பாங்க. ஒரு சில இடத்துல சேல்ஸே நடந்திருக்காது. ஆனா அங்க என்ன பண்ணுவாங்க? டம்மியா ஒரு 10 சேல்ஸ் எக்ஸ்ட்ராவா போடுவாங்க. இதெல்லாம் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், அதுல ஃப்ராட், புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அந்த என்ட்ரிஸ் எல்லாம் மேனிபுலேட் பண்றதுனால வரக்கூடிய ஃப்ராட். அது அப்படி நம்மள ஏமாத்துறாங்க, டிசெப்ஷன். ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ராட். நம்பர் 2 என்ன அப்படின்னா, செகண்ட் டைப் ஆஃப் ஃப்ராட் என்ன அப்படின்னா, அந்த கம்பெனியினுடைய ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா அசெட், அவங்களோட அசெட். அது ஒரு டிராக்டரா இருக்கலாம், காரா இருக்கலாம், ஒரு நார்மல் 2 வீலரா இருக்கலாம், அப்படிலாம் அவங்களோட லேண்ட் அண்ட் பில்டிங்கா இருக்கலாம், அவங்களோட மெஷின்ஸா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த கம்பெனியினுடைய அந்த என்டிட்டியினுடைய அசெட்டை எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணும்னு அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எம்ப்ளாயிஸ்க்கும் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த ரீசனுக்கு அப்பாற்பட்டு ஒருத்தர் தன்னோட பர்சனல் யூஸ்க்காகவோ பெனிஃபிட்காகவோ அல்லது கம்பெனியினுடைய பெனிஃபிட்காக அல்லாமல் வேறு யாருடைய பெனிஃபிட்காக அதை செய்தாலும் that comes under fraud by misappropriation of asset. because asset அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட அசெட், அந்த என்டிட்டியோட அசெட், அந்த என்டிட்டியோட அசெட் அந்த என்டிட்டிக்காக மாத்திரம்தான் பெனிஃபிஷியலா நீங்க வந்து யூஸ் பண்ணணும். அதை தவிர கம்பெனியோட பெனிஃபிட்டுக்கு அல்லாமல் ஒருத்தர் தன்னுடைய பர்சனல் பெனிஃபிட்டுக்காக ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கிறாரு வித்தவுட் பர்மிஷன், வித்தவுட் ஆத்தரைசேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனியோட காரை பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்றாங்க, இது மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் அசெட்டா அப்படின்னு கேட்டா ஸ்ட்ரெயிட்டாவே ஆமாங்க இது மிஸ்அப்ராப்ரியேஷன் நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு கம்பெனி என்ன இப்போ சுந்தர் பிச்சை மாதிரி ஒரு சார் ஒரு 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 பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நீங்க என்ன பண்றீங்க, எங்களுக்கு ஒரு 2 hours வந்து கெஸ்ட் லெக்சர் எடுக்க முடியுமான்னு கேக்குறீங்க. அவர் வரதுக்கு நீங்களே உங்க கம்பெனி கார் அனுப்புறேன்னு சொல்றீங்க, பிக்கப் டிராப் எல்லாமே நீங்க கொடுக்குறீங்க. இல்ல உங்க கம்பெனிக்கு சிஓவா அவர் நீங்க கூப்பிடுறீங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? சார் வில் கிவ் யூ கார், வில் கிவ் யூ ஃபிளாட், வில் கிவ் யூ திஸ், வில் கிவ் யூ தட், வில் கிவ் யூ லாட் ஆஃப் திங்ஸ். எங்க கம்பெனி இப்ப இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த ப்ராப்பர்ட்டில நீங்க ஸ்டே பண்ணிக்கோங்க, இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க கெஸ்ட் ஹவுஸா யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த கார் பர்சனல் யூஸ்க்கு வச்சுக்கோங்க, பெட்ரோல் ஃபுல்லா நாங்களே போடுறோம், நீங்க பர்சனலுக்காக வச்சுக்கோங்க, இல்ல நீங்க ஆஃபீஸ் யூஸ்க்காக கூட வச்சுக்கோங்க, எதுக்கானாலும் வச்சுக்கோங்க, நாங்க உங்களுக்கு எவ்வளவு பெட்ரோல்னா நாங்க போடுறோம். The company offered so much to Sundar Pichai to bring him on board. So அவர் உள்ள வந்தாரு. இப்போ அவர் வந்து கம்பெனியோட கார் பர்சனல் யூஸ்க்கு பண்றாரு. இது மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் அசெட்டான்னு கேட்டா கிடையாது. பிகாஸ் he
is using the asset, that is car, for his personal use based on the authorization. Because அவருக்கு அந்த காரை பர்சனல் யூஸ் பண்றதுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சேர்ந்து ஆத்தரைஸ் பண்ணி தான் அதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும் போது ஒருத்தர் அந்த அவர் எதுக்கெல்லாம் அத்தாரிட்டி இருக்கோ அந்த மாதிரியான கண்ணோட்டத்துல அவர் அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்றதுக்கு அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஸோ அது வந்து மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் அசெட்டான்னு கேட்டா கிடையாது. ஸோ வாட் இஸ் மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் அசெட்னா அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி இல்லாம, ஓகேவா, நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு உங்களுக்கு எதுக்கெல்லாம் வந்து பர்மிஷன் கொடுக்கலையோ ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க அந்த ப்ராப்பர்ட்டியோ லேண்டையோ பில்டிங்கையோ மெஷினையோ whatever it is நீங்க அதை யூஸ் பண்றீங்கன்னா, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் fraud by misappropriation of asset அப்படின்னு சொல்லுது. ஸோ எபிசோட் 2ல நம்ம பார்த்த 5 விஷயங்கள் என்னன்னா, fraud can happen by 2 ways. Number 1, fraudulent financial reporting wherein you manipulate your books of accounts and all that. Number 2 is misappropriation of asset. And what are the other 3 dimensions that we've studied about the fraud triangle? Number 1 is opportunity. Number 2 is pressure or incentive. And number 3 is attitude or rationalization, where I can do anything. I don't care a bit. ஆனா நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன செஞ்சாலும் அது கரெக்ட்னு அதுக்கு ஒரு நியாயம் வச்சிருப்பேன். So you have to remember these 5 things. There is something called as fraud triangle where fraud happens because of these 3 triggers. And then fraud can happen in 2 ways. Number 1, where a person is committing fraud by manipulating the books of accounts to his favor. And on the other side, he's using the asset for his personal use, okay, without proper authorization. இது எதுனாலுமே fraud தான். So fraud related 5 terms படிச்சுமா? So இது எபிசோட் 2க்கு நமக்கு போதும். எபிசோட் 3ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, கம்ப்ளீட்டா essay 240 லைன் பை லைன் ஆர் நம்மளோட PDF டெக்ஸ்ட் எடுத்து, தட் இஸ் CA இன்ஸ்டிடியூட் உடைய CA ஃபைனல் ஆடிட்டிங் புக் எடுத்து அதுல சாப்டர் நம்பர் 2ல essay 240ங்கிறதுல அந்த ஃபுல் பேரா அப்படியே ஒரு தடவை படிச்சு என்னென்னலாம் இருக்கு நிறைய பேராவா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா essay 240 நீங்க ஃபுல்லா முடிச்சிடலாம். ஐ ஹோப் எந்த ஒரு கீவேர்ட்ஸையுமே நான் விடலை, எல்லாமே நான் இதுல வந்து கவர் பண்ணிட்டேன். மற்றபடி வந்து பேராகிராஃப் வைஸ் நம்ம படிக்கும் போது it will be very 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 useful. ஓகேவா? Thank you so much. Have a nice day. Let us all meet in episode number 3. Bye. Have a nice day. மறக்காம subscribe பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. We need your support as always. நீங்க சப்போர்ட் கொடுக்கலனாலாம் வந்து சும்மா 100 200 சப்ஸ்கிரைபர்ஸ்ல எல்லாம் it's unimaginable. ஓகேவா? பிகாஸ் இட்ஸ் நாட் அன் என்டர்டைன்மெண்ட் சேனல், எஜுகேஷன் சேனல் அப்படிங்கிறதுனால உங்களோட சப்போர்ட் இல்லாம டச்சிங் 2000 2500 இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அ ஸ்மால் ஜோக், ஸ்மால் டீல்லாம் கிடையாது, இட்ஸ் அ பிக் டீல். இவ்வளோ தூரம் வர வச்சது நீங்க தான். ஸோ இதுக்கப்புறமும் யூ ஹாவ் டு கிவ் யுவர் அன்வேவரிங் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். நிறைய கிளாஸஸ் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நிறைய கிளாஸ் கோர்சஸ் ஆர் அவைலபிள். ஹரி அகாடமியில் இருக்கு. ஹரி அகாடமி வெப்சைட்க்கு நீங்க போயிட்டு யூ கேன் பர்ச்சேஸ் சாப்டர் வைஸ், அப்படி இல்லைன்னா வந்து ஃபுல் கோர்ஸ் வைஸ் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு CA இன்டர்மீடியட் ஃபுல் கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. கூடிய சீக்கிரம் CA ஃபைனலும் ஃபுல் கோர்ஸ் அவைலபிளா வந்துடும். யூ கேன் பை த கோர்சஸ் அண்ட் யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் எக்ஸாமினேஷன்ஸ். ஜாலியாக நல்லா என்ன சொல்றது புரிஞ்சு படிச்சு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு இட் வில் கிவ் யூ a lot of opportunity. Thank you so much. Have a nice day. Bye.